சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாங்க. சொன்னது திருப்தி. எல்லாத்தையும் தூக்கு. கான்ஸ்டபிள் சார், இவனுங்களை இப்படி ஒரு போட்டோ எடுங்க. ஓகே சார். நேரத்துக்கு போட்டோ எடுக்க சொல்றாரு. கரெக்டா போஸ் கொடுப்போம். சார் போட்டோ எடுத்தாச்சு சார். நம்ம ஊர் போலீஸ்லாம் எப்பவுமே லேட்டு தான் பார்த்துருக்கல. எல்லா துணியும் தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா கரெக்டா வந்து நிக்கிறீங்க. ஏய், இதெல்லாம் உன் வேலை தானா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு கண்டுபிடிச்ச மாதிரி கதை கட்டுறியா? உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான்டா இருக்கும். கையும் களவுமா மாட்டீங்களா? பாரு போலீஸு, இதுல சட்டையிலேருந்து கையெடு. பரமங்கிட்ட ஒழுங்கா மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கினா நல்லது. செய்யாத தப்ப செஞ்சதா நீயே முடிச்சு போடாத. செய்யாத தப்பா? எவிடன்ஸே மாட்டி இருக்கு. கான்ஸ்டபிள் சார், இவனுங்க எல்லாரையும் நல்லா போட்டோ எடுத்தியா? நல்லா எடுத்தாச்சு சார். போலீஸ்க்கும் கோர்ட்டுக்கும் எவிடன்ஸ் தான் முக்கியம். போலீஸ் வந்துருச்சு. இனி நம்ம எப்படியா தப்பிச்சு ஓடிட வேண்டியதான். சார், நீங்க தேவையில்லாம அடிக்கடி எங்க மாப்பிள்ளை ரூட்ல கிராஸ் பண்றீங்க. என்னடா என்கிட்ட வாங்கினது பத்தலையா? சார் கையெடுங்க சார், மேல இருந்து கையெடுங்க சார். இந்த புரோக்கர் தான் சார் எங்களை கூட்டிட்டு வந்தான். யோ சொல்லியா சார், நீங்க தான் சார் நின்னுன்னா எங்களா போட்டோ எடுத்து அவனை கோட்டை விட்டீங்களா? என்னடா என்ன கதையை திருப்ப பாக்குறியா? தேவையில்லாம போய் கேஸ போட பாக்குறீங்க. இதுக்கு நீங்க நிறைய விலை கொடுக்க வேண்டியது இருக்கும். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கதை சொல்றதுக்கு ஒரு அளவு இல்ல. உன்னால ரேக்குலா ரேஸ்ல இளமதிய உன்னால ஜெயிக்க முடியல. அதனால அவ கடையில இருக்கிற துணியை திருடி அவளை நடு ரோட்ல நிக்க வைக்கிறது தான் உன்னோட எண்ணமே. அந்த பொண்ணு எனக்கு போட்டியா? இப்ப நான் சொல்லட்டுமா? எனக்கு சரியான போட்டினா அது நீ மட்டும்தான். பொய் கேஸ போட்டு லாக்அப்ல வைக்கலான்னு பாக்குறேன். கரெக்ட். என்னோட ஒரே மோட்டிவ் உன்னை உள்ள வைக்கிறது தான். உண்மையை சொல்லணும்னா நான் தான் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன். நீ செய்ய வேண்டிய வேலைய நான் தான் செஞ்சிருக்கேன். நீ வேணா ஒண்ணு பண்ணு. நாளைக்கே மேல இடத்துல எழுதி போடுறேன். போலீஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா? இதை எல்லாத்தையும் சரிச்சிட்டு வந்து டியூட்டில ஜாயின் பண்ணிக்கிறியா? சார், நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சார். என் மாப்பிள்ளைக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார். இங்க பாரு, கேஸ்ல பரம பேரை மட்டும் தான் போட்டிருக்கேன். 2 பேரும் ரொம்ப பேசுனீங்கன்னா கூண்டோட கைலாசம் தான். ஜாக்கிரதை. செந்தில் சார். எங்கயா இவன் கூட சுத்திக்கிட்டு இருந்தானே இன்னொரு பரட்டை, அவன் எங்க? சார், அவன் வெளியில சுத்திக்கிட்டு இருந்தான் சார். அவனை தான் சார் பிடிச்சி முதல்ல உள்ள போட்டேன். போலீஸு, நீ வேணும்னே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. விட்டுரு. ஆமாண்டா, நான் வேணும்னே தான் பண்றேன். செந்தில், இவனை இழுத்துட்டு போய் ஜீப்ல ஏத்துங்க. என்ன இழுத்துட்டு வாங்கயா? வா பரமா, வாங்குறான்ல.
நர்மதா, பரம துணிகளை திருடின ஆளுங்களை புடிச்சிட்டாரா இல்லையான்னு தெரியலையே. துணி மறுபடியும் நம்ம கைக்கு வந்துரும்ல. கவலைப்படாதே இளமதி, துணி எல்லாம் கண்டிப்பா கிடைச்சிரும். துணியா? எந்த துணி? திருட்டு போன துணிங்களை பத்தி இளமதி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. ஒரு பக்கம் அந்த பரம திருடினது யாருன்னு தேடிக்கிட்டு இருக்காரு. அவர் ஆல்மோஸ்ட் திருடனை நெருங்கிட்டேன்னு சொன்னாரு. திருட்டு போன துணிகளோட போட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காரு. அதான் கொஞ்சம் இளமதி டென்ஷனா இருக்கா. போன் எடுக்க மாட்டேங்கிறான். என்ன பண்றான்? போன் எடுத்து தொலைய மாட்டேங்கிறான். ஒருவேளை சரவணன் மாட்டிக்கிட்டானோ? எப்படி அந்த பரமங்கிட்ட துணியோட போட்டோ எல்லாம் கிடைச்சது? ஐயோ, அந்த பையன் நம்மள போட்டு கொடுத்துருவானே. யார்கிட்ட போய் மாட்டினானே தெரியலையே. ஏய் சரவணா, நில்லு. வந்துட்டானா? எங்கடா போயிட்டு வர? அது வந்துக்கா, ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்க்கா. ஏன்டா இப்படி பண்ண? நான் உனக்கு என்னடா குறை வச்சேன்? ஐயோ, ஒருவேளை நான் துணி திருடின விஷயம் அக்காக்கு தெரிஞ்சிருக்குமோ? அக்கா, அது வந்துக்கா, நான் வேணும்னு பண்ணலக்கா. ஐயோ, இவ என்ன கேக்குறான்னே தெரியாம இந்த பயந்தாங்குழி துணியை திருடினது நான் தான்னு அவன் வாயாலேயே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட போறான். நாம உள்ள பூந்து ஆட்டையை கலைச்சிட வேண்டியதான். அப்படி இல்லைன்னா நாம காலி ஆயிடுவோம். ஏய் அக்கா, இளமதி, நீ தான் அவனுக்கு எதுவும் வாங்கி தரதில்ல. அவன் காலேஜுக்கு போற புள்ள மத்த பசங்க போடுறத பார்த்து ஆசைப்பட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து புது சட்டை, கூலிங் கிளாஸ், வாட்ச், சென்ட்னு வாங்கிட்டு வந்து வச்சிருப்பான். இது ஒரு குத்தமா? அப்போ அக்கா துணிக்கடையில காணாம போன துணியை பத்தி கேட்கல, நாம தான் உணர பார்த்தோமா? ஐயோ, நல்ல வேலை. அக்கா, அதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸோடதுக்கா. காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் வருது, போட்டு போறதுக்கு நல்லதா எதுவுமே ட்ரெஸ் இல்லை. அதனால தான்க்கா அதுக்கு போட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட இருந்து வாங்கி வச்சிருக்கேன். இப்படி சந்தேகப்பட்டியேக்கா.